ஹாய் மேம். இவங்க நேம் வந்து ஜீவா, தருமபுரியிலேருந்து வராங்க. இவங்க என்னோட மம்மி. இவங்களுக்கு நீ பெயின்லேருந்து நெக் பெயின், ஷோல்டர் பெயின் நிறைய பெயின்ஸ் இருந்தது. சார்கிட்ட எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு க்யூர் பண்ணியிருக்கோம் இவர்கிட்ட வந்து. அவருக்கு L4 L5 இஷ்யூ இருந்தது, அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப நார்மலாக இருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்களையும் கூட்டிகிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இப்போ இவங்களுக்கும் 4 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பெயினுமே க்யூர் ஆயிடுச்சு. இப்போ முந்தி வந்ததுக்கு 80% நல்லா இருக்காங்க. எந்த பெயினும் இல்லை. நீ பெயினும் சரி, அவங்க நிறைய பேக் பெயின்லேருந்து எல்லாமே இருந்தது இவங்களுக்கு. இந்த ஏஜ்னாலயா இல்லை எதனாலன்ட்டு தெரியல, நிறைய இருந்தது. எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது, அதுவும் மேக்ஸிமம் க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட் செஷன் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃப்ரீயாக உட்காந்து எல்லாம் முடியுது அவங்களால கீழே. இப்போ அதுதான் பெரிய ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோ தூரத்தில் வந்தாங்க, அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணாங்க, அதுதான் மெயின்ங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ண அது ஃபுல்லாகவே சரியாகும். அதே நீ பெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவில் இருந்ததுக்கு தேய்மானம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அதுவுமே இதில் சரியாக போயிருக்கு. ஸோ இதை கரெக்டாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக ஒன்ஸ் பண்ணிட்டு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. சரிங்கம்மா பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனி டைம் கால் பண்ணுங்கள். ஓகேங்க. சரிங்கம்மா பாருங்கள். தேங்க்ஸ் சார்.